பல கட்சிகளுக்கு ஏன் அங்கே நாகப்பட்டினத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸுக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தான் எடுத்துக்காட்டாக இருக்கும். எதிராளி மூலியமாக தான் வருது. இப்போ எதிராளிலாம் உங்களுக்கு யாருன்னு தெரியும். திமுக அதிக பங்கு வகிப்பாங்க, அதிமுக கொஞ்சம் குறைவாக வகிப்பாங்க. அதனால் அந்த எதிர்காலிகள் நம்ம ஆளுங்கள்லாம் கட்சியிலேருந்து விலங்கினவங்கலாம் அதில் போய் ஐக்கியமாகிட்டு இந்த வேலைகளை பண்ணுறாங்க. அவங்களோட இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் அடித்து நொறுக்குவோம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 34 இடத்துல உறுப்பினர் சேர்க்கை முகாம் அமைத்து காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடத்துகிறோம். பெருங்கூட்டமாக போய் ஆதரவாக நின்றுச்சு. அதன் விளைவு அந்த மக்கள்கிட்ட புரட்சி ஏற்பட்டுச்சு. அன்று இரவே சிபிசிஎல் நிறுவனம் ஊனிய அந்த கருங்கற்களை மக்கள் புடுங்கி எரிஞ்சாங்க. சிறப்பான கட்டமைப்பை பண்ணி களமாடிக்கிட்டு இருக்க உங்கள் மேலே இப்போ சமீபத்தில் கட்சியை விட்டு விலகி போன 2 நபர்கள் உங்கள் மேலேயும் கட்சி மேலேயும் குறை சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள்? விமர்சனத்தில் உண்மை இல்லைன்னா கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் சீமான் அண்ணன் சொல்கிறது தான். அந்த விமர்சனத்திலே உண்மை இருந்துச்சுன்னா நீ கோவப்படுகிற உரிமையை இழக்கின்றாய். இதை அண்ணன் சீமான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கடந்து போயிட வேண்டியதான். ஆனால் நித்தம் பார்க்குறவங்க இதை மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி என்கிட்ட கேட்குறாங்க. அதனால நான் இதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம சொல்கிறாரு நாகராஜ் அகமது 2 பேர். அவங்க கட்சியிலேருந்து கடந்த மாதம் 18/11/2024 அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. கட்சியிலேருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம்னா அந்த தமிழ் தேசியத்தை விரும்பி கட்சியில் பயணித்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டை ஆளணும், சீமான் முதலமைச்சர் ஆகணும் அண்ணன் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க. பல பேர் கட்சியிலேருந்து விலக்கப்பட்டவர்கள் மறுபடியும் சேர்க்கப்படுறாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் இல்லை. இவங்க யாரோட தூண்டுதலினாலையும் பல பேரோட எதிராளிகளின் விருப்பத்திற்காகவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, கட்சியில் பல நாள் குறைச்ச கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் விளைவு தான் அவங்க கட்சி விட்டு வெளில போனது. அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா ஒரு அசைன்மெண்ட் வேலை, இந்த கட்சியை சிதைக்கிறதுக்கு அந்த அசைன்மெண்ட் வேலை யாருக்கோ வேலை பார்க்குறாங்க. அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு அதை நம்ம பெருசாக எடுத்துக்கல. அவங்க சொல்கிறாங்க ஏதோ 8.5 லட்ச ரூபா பணம் வந்துச்சு, அமெரிக்காவிலேருந்து வந்துச்சுன்னா அதை காட்டுங்க, இல்லை யாரு கொடுத்தானாலும் சொல்லுங்க. ஒட்டு மொத்தமாக அந்த ஊடகம், அந்த மக்கள், பாமர மக்கள் பார்க்குற ஊடகத்தில் இப்படி ஒரு அபாண்டமான குறைய சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களை என்ன சொல்றது? நீங்களாம் நல்ல மனநிலையில் இருக்கீங்களா? இந்த கேள்வி வருதா இல்லையா? ஆமாம், பின்புலத்தை இயக்குறாங்க. அது விரைவில் இது நான் சொல்ல வேண்டியதுல தெரியும். அப்போ நான் உங்களுக்கு முழுமையாக அதை நான் சொல்கிறேன். ஏன்னா உங்க மேல குறை சொல்லும் போது அண்ணன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருந்தாங்க. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் மேடையில இது மாதிரி நம்பிக்கையான மாவட்ட செயலாளர் எனக்கு இது மாதிரி கிடைச்சிட்டா நான் எனக்கு சிரமமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து உங்களை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? ஐயா ஆமாம், அதான் உண்மை. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கடுமையாக வேலை பார்த்தோம். அது அந்த மாற்று கட்சிகளுக்கு நம்மளோட நம்ம தொகுதியில் நம்ம 6 சட்டமன்ற தொகுதியில் நம்ம வேலை நம்ம உறவுகளோட வேலை தீவிரமாக இருந்துச்சு. அதனால நம்ம மேலே ஒரு வன்மம், அந்த வன்மம் எதிராளிகளோட வன்மத்தை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. யார் இவங்க பயன்படுத்திக்கிறாங்க? இவங்களுக்கு ஏன் நம்ம மேலே வன்மம்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா கடந்த தேர்தலில் இவங்க அவர் ஒரு கடை வச்சிருக்காரு நாகப்பட்டினத்தில். அந்த கடையில் நம்ம வேட்பாளரோட புகைப்படத்தை வச்சு அலுவலகம் மாரி செயல்படுறாரு. இன்னும் சொல்ல போனோம்னா உண்மை நிதி வசூல் பண்ணாரு. அந்த நிதி வசூல் பண்ணி இவர் யார்கிட்ட கொடுக்கணும்? ஒன்று கட்சி பொறுப்பாளர்கிட்ட கொடுக்கணும், இல்லை வேட்பாளர்கிட்ட கொடுக்கணும். 2 பேர்ட்டுமே கொடுக்கல, இதுவரையும் கொடுக்கல. இதை நம்ம கட்சி உறவு தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அதெல்லாம் அவங்க கேட்கவில்லை. வன்மம் ஆகுறாரு. அப்போ குற்றவாளி யாரு? அவரு. ஆனால் தான் மேல உள்ள தப்பை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்கள்ட்ட சொல்றாரு. இப்போ நம்ம தேர்தல் ஆணையத்தில் நம்ம கணக்கு கொடுத்துருக்கோம். அந்த கணக்கு வேட்பாளருக்கு தெரியும், நம்ம கட்சி பொறுப்பாளர்களுக்கு தெரியும், தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியும். நாம் தமிழர் ஆட்சி வெளிப்படையான நிர்வாகத்தன்மை, அதே மாதிரி வெளிப்படையாக தான் கொடுத்துருக்கோம் அந்த கணக்கு. அதை வேணா அவங்க இந்த 2024 தேர்தல் வலைதளத்தில் இருக்குது, கணக்கு வழக்கு இருக்குது. அதை அவங்க எடுத்து பார்த்துக்கலாம். குற்றம் அவங்க இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதையுமே மறைக்கல, எல்லாமே உண்மையாக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால குறை சொல்லணுங்கிற நோக்கத்தோட அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் இதுக்கு நம்ம மேலே இப்போ உண்மை இல்லைங்கூட நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இதை நம்ம கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடும். இதுக்கு அதான் அண்ணன் சொன்னதான். நம்ம அண்ணன் சீமான பல தத்துவங்களை சொல்லியிருக்காங்க. அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான படாத இதா, இல்லை நம்ம தம்பிகள் இடுமாவனம் கார்த்தியாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், அண்ணன் பாக்கியராஜனாக இருக்கட்டும், இன்னும் பல பேர் இருக்காங்கல்ல.
அவங்கெல்லாம் அடிபடாத அதனால இது நம்மளுக்கு புதுசு. அதனால நம்மளுக்கு இது கொஞ்சம் நெருடல தான் இருக்கு. ஏன்னா பல பேர் வந்து நம்ம உறவினர்கள், நண்பர்கள், என்னடா உன்னை பற்றி நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், இதேமாரி ஒரு செய்தி வருது, ஏன்னா என்னை பற்றி சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க வந்து அப்படியெல்லாம் கேட்கவில்ல. நம்ம அப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது, இதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம நெருங்கி உள்ளவங்களாம் பார்த்துட்டு கேட்குறாங்க. அதனால அவங்க அவங்க நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இது ஒரு விளக்கமாகவே நம்ம இதை நம்ம சொல்லிடுவோம். இப்ப இந்த நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுமாரி குற்றச்சாட்டுகள் வந்து திமுக மூலமா தான் வர்றது நினைக்கிறீங்களா? வெறும் கண்டிப்பாக எதிராளி மூலியமாக தான் வருது. இப்போ எதிராளிகள்லாம் உங்களுக்கு யாருன்னு தெரியும். திமுக அதிக பங்கு வகிப்பாங்க, அதிமுக கொஞ்சம் குறைவாக வகிப்பாங்க. அதனால் அந்த எதிர்காலிகள் நம்ம ஆளுங்கள்லாம் கட்சியிலேருந்து விலகினவங்கலாம் அதில் போய் ஐக்கியமாகிட்டு இந்த வேலைகளை பண்ணுறாங்க. அவங்களோட இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் அடித்து நொறுக்குவோம். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. நமது பணி வந்து இவங்களோட குற்றம் சொல்கிறது, குறை சொல்கிறது, அதுலலாம் நம்ம பணி வந்து இன்னும் வீறு கொண்டு தான் எழுமே தவிர கொஞ்சம் கூட சனங்காது. தமிழ்நாட்டை நாம் தமிழர் கட்சி ஆளணும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகணும். அது வரையும் ஓய மாட்டோம், உட்கார மாட்டோம். கட்சி வேலையே முதன்மையான வேலை, வெல்வது உறுதி. அண்ணா, இப்போ நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வலிமையான கட்டமைப்பாக வச்சிருக்கீங்க. நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் செயல்பாடுகள் எப்படிண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க? மக்கள் நல செயல்பாடு தினசரி வந்து குருதி கொடுக்குறோம். நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கு. கடந்த ஆண்டு வந்து 3 அவார்டு வாங்கியிருக்கோம். மொத்தம் 8 அவார்டில் 3 அவார்டு நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி, நம்ம கட்சி மட்டும் தான் வாங்கியிருக்கு. பாக்கியெல்லாம் இயக்கங்கள், சமூக ஆதரவாளர்கள் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. கட்சி சார்பாக நம்ம மட்டும் தான் வாங்கியிருக்கோம். மக்கள் நல செயல்பாடுங்கள நம்ம நித்தம் பல போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, பல கட்சிகளுக்கு, ஏன் எங்கள் நாகப்பட்டினத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸுக்கு நாம் தமிழர் கட்சி நாம் தான் எடுத்துக்காட்டாக இருக்கோம். ஏன்னா திட்டச்சேரி பேரூராட்சியில் மரக்காஞ்சாவடிங்கிற பகுதியில் ஒரு குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி ஒன்று கட்டி காட்சி பொருளாக இருந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் தான் திறந்து வச்சாரு. பொம்மையாக இருந்துச்சு, காட்சி பொம்மையாக இருந்துச்சு. அதை நாம் தமிழர் கட்சி தான் மனு கொடுத்து அதை செயல்பாட்டு கொண்டு வந்துச்சு. அந்த பகுதி மக்கள் வந்து 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று இந்த பெண்கள் நீர் எடுத்துகிட்டு வந்தாங்க. சைக்கிளில் நம்ம அண்ணன்கள் தம்பிகள்லாம் சைக்கிளில் போய் நீர் எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு அருகிலே அந்த குடிநீர் வருது. இதை வர வைச்சது நாம் தமிழர் கட்சி. நம்மளோட கோரிக்கையை ஏற்று உடனடியாக ஒரு நீர்த்தேக்க தொட்டியை பக்கத்திலே ஒன்று கீழே கட்டி நீரை தேக்கி இப்போ மோட்டார் வழியாக மேலே ஏற்றி அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு பயன்பெற வரல செய்த இதை செஞ்சது நாம் தமிழர் கட்சி. அது மட்டும் இல்லை, சிபிசிஎல் நிறுவனத்தில் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் கடந்த மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தன்னைக்கு துவங்கியது. 8ஆம் நாள் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கலந்துக்கிட்டு நம்ம மக்களுடைய பிரச்சனைகளை, கோரிக்கைகளை, அடிபட்டு நெளிந்து வளைந்து நிற்கின்ற மக்கள்கிட்ட போய் நாம் தமிழர் கட்சி பேசினுச்சு. நம்ம கோரிக்கையை வந்து உறுதியாக பேசிச்சு. அவங்கள்ட்ட நம்பிக்கை ஊட்டம் பெரிய பேசினுச்சு. பெருங்கூட்டமாக போய் ஆதரவாக நின்றுச்சு. அதன் விளைவு அந்த மக்கள்கிட்ட புரட்சி ஏற்பட்டுச்சு. அன்று இரவே சிபிசிஎல் நிறுவனம் ஊனிய அந்த கருங்கற்களை மக்கள் புடுங்கி எரிஞ்சாங்க. அந்த போராட்டம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போணுச்சு. ஆட்சியாளர் பயந்தாங்க. நாம் தமிழ் கூட இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பெருங்கூட்டம் அங்கே போகிறதுக்கு பயணப்பட்டோம். உடனே என்னாச்சு, பாதிக்கப்பட்ட மக்களை அழைச்சி உங்களுக்கு தேவையான அந்த பாதிக்கப்பட்ட நிவாரணம் கொடுக்காம இருக்காது, நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த நிவாரண தொகையை அந்த பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள், விவசாய கூலிகள், அவங்களுக்கான அந்த R&R என்று சொல்லப்படுகிற அந்த நிலுவைத் தொகையை இந்த அரசு சிபிஎஸ்சி நிறுவனம் வழங்குவதாக உறுதியளிச்சிருக்கு, வழங்கிட்டு இருக்கு. இந்த வெற்றி எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லை, சிக்கல் சிங்காரவர் கோயிலில் குடமுழுக்கில் வந்து தமிழை வந்து அர்ச்சனை மொழியாக ஏற்ற வச்சது நம்ம நாம் தமிழர் கட்சி தான். நம்ம தான் மனு கொடுத்து அதை வந்து நிறைவேற்றணும். இப்படி நம்ம பல இது சொல்லிட்டு இருக்கலாம். மக்கள் நலம் சார்ந்ததில் நம்ம தினசரி நம்ம செயல்பட்டுகிட்டே இருக்கோம். முழு நேரமாக வந்து நீங்கள் இருக்கீங்கண்ணா, குடும்பத்தில் எப்படின்னு கடந்து அதை எப்படி பார்க்குறாங்கண்ணா? முழு நேரமாக அரசியல் இருக்கீங்க, தினம் ஒரு போராட்டம், கட்சி நபர்களுடைய நிகழ்வு, தொடர்ச்சியாக களத்திலே நின்றுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு சிரமமா இல்லையாண்ணா? இது வந்து நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, அதையும் பார்த்துக்கிறோம். விவசாயம்லாம் இருக்குது, அதையும் பார்த்துக்கிறோம். நம்மளுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நம்ம நேரம் பெரும் நேரத்தை நம்ம வந்து கட்சிக்கு செயல்படுறோம். நம்ம முழு நேரம் இல்லை. ஏன்னா முழு நேரம் பாக்கி கேட்டு சட்ட பஞ்சாயத்து இந்த அடுத்த நம்ம பண்ணணும், அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. நம்மளுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது. நிச்சயம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு காலையிலேருந்து மாலை அடையிறதுக்குள்ள ஒரு 50 நபர்கள் ஃபோன் பண்ணி தொடர்படுத்தி பேசிடுவேன். அவங்களும் பேசிடுவாங்க. அதே போல் இறப்பாக இருக்கட்டும், வாழ்வாக இருக்கட்டும், இப்போ மருத்துவமனையாக இருக்கட்டும்,
இல்லை காவல் நிலைய பிரச்சனையாக இருக்கட்டும், இதே போல் நம்ம அனுதினமும் நம்ம அணுகிட்டு இருப்போம். அதனால இந்த செயல்பாடு வந்து வீரியமாக தம்பிகள் வந்து நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க. இந்த செயல்பாடு வந்து வீரியமாக போயிட்டே இருக்கும். கட்சி நிகழ்ச்சி வந்து மாதத்துக்கு 4 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும். ஆனால் தினசரி இந்த மாரி நம்ம வேலைகளை செய்வோம். ஆரம்ப காலத்தில் வந்து மாதத்துக்கு 5 நிகழ்வு தான் பண்ணுவோம். இப்போ தினசரி 5 நிகழ்வு நம்ம தினசரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால கட்சி வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுல, அப்போ இதெல்லாம் தேவை. நம்ம கடினமான ஓட்டம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால அதை உறுதியாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து 34 இடத்துல வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் அமைத்து காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடத்துகிறோம். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் வந்து 8 இடங்கள்ல, அந்த 8 இடங்களையும் சொல்லிடுறேன். ஆலமர்த்தடி மதிவான் தம்பி பிரகாஷ், விமல், குமரவேலு, நவீன், விக்னேஷ், நிவின் ஆகியோர் முன்னிலையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறுது. அதேமாதிரி திருமருகல் பகுதியில் வந்து தம்பி மதியழகன், அருண், சரத்குமார், அந்தோணி, கிள்ளிவளவன், சூர்யா ஆகியோர் முன்னிலையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறுது. திட்டச்சேரியில் அபுபக்கர், பாபா பௌரியன், வேல்ராஜ், செந்தமிழன், மாணிக்கம், சுப்பிரமணி, முருகானந்தம், பிரகாஷ், சேத்தான், சதீஷ், தினேஷ் ஆகியோர் முன்னிலையில் திட்டச்சேரி பகுதியில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுது. வாஞ்சூரில் ஆதித்தன், சதீஷ், அரவிந்த், ராஜா, கார்த்தி, முத்தமிழன், ஸ்டாலின், சண்முகம் தலைமையில் நடைபெறுது. நாகூரில் அகமது பைசல், சரவணன், சிராஜுதீன், கந்தவேல், கோட்டைராஜன், ஹாஜா, பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறுது. நாகப்பட்டினத்தில் அக்கா கவிதா, அண்ணன் மதியழகன், மு ராஜேஷ், அப்துல் காதர், சிவானந்தம், தட்சிணாமூர்த்தி, ராமதாஸ், மகாமுனி, புருஷோத்தமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறுது. புத்தூர் வளைவு அங்கே வந்து அக்கா ரோஸ்மரி, குப்புசாமி, பழனிவேல், பாசுதீன், நவநீத கிருஷ்ணன், ஆதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெறுது. சிக்கல் பகுதியில் தங்கச்சி ரோஜா, பிரபாகரன், அன்பழகன், சிங்காரவேல், கோபி, பிரபு, பாலமுருகன், மோகன், சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் முன்னிலையில் 8 இடத்துல நடைபெறுது நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில். அதே போல் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் 8 இடத்துல நடைபெறுது. திருப்பூண்டியில் நடைபெறுது. திருப்பூண்டியில் அப்பு, அஞ்சம்மாள், பழனிவேல், நீதிராஜ், பிரகாஷ், அஜித்குமார், செந்தமிழ் செல்வன் அவர்கள் முன்னிலையில் நடைபெறுது. அதே போல் கீழையூரில் நடைபெறுது, திருக்கோலையில் நடைபெறுது, தேவூரில் நடைபெறுது, கீழ்வேலூர் பேருந்து நிலையத்தில் நடைபெறுது, கீழ்வேலூர் தேவூர் சாலையில் நடைபெறுது, பாப்பா கோயிலில் நடைபெறுது, வேளாங்கண்ணியில் நடைபெறுது ஆகிய 8 இடத்துல நடைபெறுது. அதேமாதிரி வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் 18 இடத்துல நடைபெறுது. 18 இடத்துல அந்த இடத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வேதாரண்யம் நகரப்பகுதியில் நடைபெறுது, தாணிக்கோட்டம் கடைத்தெருவில் நடைபெறுது, வாய்மேடு கடைத்தெருவில் நடைபெறுது, தகட்டூர் கடைத்தெருவில் நடைபெறுது, ஆயக்கரம்பரம் கடைத்தெருவில் நடைபெறுது, கற்பம்பலம் கடைத்தெருவில் நடைபெறுது, செட்டிப்புலம் கடைத்தெருவில் நடைபெறுது, செம்போடை கடைத்தெருவில் நடைபெறுது, கரியாப்பட்டினம் கடைத்தெருவில் நடைபெறுது, தென்னமலை கடைத்தெருவில் நடைபெறுது, கத்திரிப்புலம் கடைத்தெருவில் நடைபெறுது, வடமலை கடைத்தெருவில் நடைபெறுது, நெய்விளக்கு கடைத்தெருவில் நடைபெறுது, தலைஞாயிறு நகரத்தில் நகரப்பகுதியில் நடைபெறுது, மணக்குடி கடைத்தெரு பகுதியில் நடைபெறுது, நீர்மலை கடைத்தெரு பகுதியில் நடைபெறுது, வெள்ளப்பழம் கடைத்தெரு பகுதியில் நடைபெறுது, அருந்தவங்குளம் கடைத்தெரு பகுதியில் நடைபெறுது, நாலுபதியில் ஐயா கடை பக்கம் அருகாமையில் நடைபெறுது. இப்படி வந்து 34 இடத்துல நம்ம நாம் தமிழர் கட்சி முகாம் அமைத்து ஒரு பெரும் கூட்டத்தை இவ்வளவு நாள் நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி நிறைய பேர் வாக்காளர்களாக இருக்காங்க, ஆதரவாளர்களாக இருக்காங்க. ஆனால் நம்ம கட்சியில் உறுப்பினர்களாக இருக்காங்கன்னா இல்லை, அந்த பணி நம்ம செய்யலை. அதனால அண்ணன் சீமானின் சொல்லுக்கிணங்க அவர்களெல்லாம் நம்ம இனம் கண்டு வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு முகாமில் 100 பேர் குறைந்தது நம்ம சேர்க்கணுங்கிற ஒரு திட்டம் வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு 29ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கூட்டம் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராகி அங்கீகாரம் பெறுது. வலிமையான கட்டமைப்பாக வச்சிருக்கீங்களாண்ணா நாகப்பட்டினம் மாவட்டத்தை முழுமையும்? ஆமாம், வலிமையான கட்டமைப்பாக வச்சுருக்கோம். கடந்த தேர்தலில் நம்ம கடுமையாக வேலை செஞ்சுருக்கோம், நிறையா ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம். மாற்று கட்சிக்காரவங்களே இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அவங்க மாவட்ட கலந்தாய்வில் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசாமல் அவங்க கடந்து போகலை. ஏன்னா பல கட்சி நிர்வாகிகள் என்கிட்ட சொல்கிறாங்க, எங்களை பற்றி தான்ப்பா பேச்சா இருக்குது, நாம் தமிழரை பற்றி தான்ப்பா பேச்சா இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்மளோட தேர்தல் வேலையை அவங்க சில பேர் நம்மள்ட்ட பெருமையாக சொல்லியிருக்காங்க. நம்மளோட உழைப்பு வந்து நம்ம வந்து ஒரு நேர்த்தியை நம்ம வந்து ஒரு பெருங்கூட்டமாக வரிசலாக போடுறது, ஒழுங்காக போடுறது, காலையில் அதிகாலையிலேயே நம்ம பிரச்சாரத்தை தொடங்குறது, வீடு வீடாக போய் துண்டறிக்கை கொடுக்கறது, சூரொட்டி ஒட்டுறது, இந்த மாதிரி பணிகள்லாம் அவங்க மாற்றுக் கட்சிக்காரங்க பார்த்துருக்காங்க, அவங்களை வெகுவாக பாராட்டியிருக்காங்க. அதனால வலிமையாக இருக்கும். இந்த வலிமை பத்தாது, நம்ம அதனால தான் இப்போ மேலும் வலிமைப்படுத்தும் விதமாக நம்ம இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை ஒரு பெரிய லெவலில் நம்ம கொண்டு போகிறோம்.